Hello students, welcome to Global Knowledge Academy Chemistry Recalling section. On a topic oxidizing and reducing agents. First oxidation and reduction என்னன்னு பார்க்கலாம். ஒரு எலமெண்ட் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுச்சுன்னா அது ஆக்சிடேஷன். எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுற எலமெண்ட்ஸ் எல்லாமே ரிடக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ரியாக்ஷனும் சைமல்டேனியஸாக நடந்துச்சு, அதாவது ஒரே ரியாக்ஷனில் நடந்தது அப்படின்னு, அதுதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். எந்த எலமெண்ட் எலக்ட்ரானை கெயின் பண்ணுதோ, அதாவது அக்செப்ட் பண்ணுதோ, அதுதான் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட். இந்த ஆக்சிடைசிங் ஏஜெண்ட் ஆக்சிடேஷன் ப்ராசஸ்க்கு ரிவர்ஸ் ப்ராசஸாக இருக்கும். அதே மாதிரி ரெடியூசிங் ஏஜெண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த எலமெண்ட்ஸ் எலக்ட்ரானை லூஸ் பண்ணும், அதாவது எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். இந்த ரியேஜென்ட்ஸ் ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது ஆக்சிடைசிங் ஏஜெண்ட் ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு போகும், ரெடியூசிங் ஏஜெண்ட் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் இன்வால்வ் பண்ணும். நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு பெரிய டவுட் இருக்கும், ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் பவர்னால் என்ன? ஆக்சுவலி ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் பவர்னால் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட் அண்ட் ரெடியூசிங் ஏஜெண்ட் தான். மோரார்லெஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஆக்சிடைசிங் பவர்னா எபிலிட்டி ஆஃப் அக்செப்டிங் எலக்ட்ரான்ஸ் சிமிலர் டு ஆக்சிடைசிங் ஏஜெண்ட். ரெடியூசிங் பவர்னா இந்த எலமெண்ட்ஸ் எலக்ட்ரானை லூஸ் பண்ணும், சிமிலர் டு ரெடியூசிங் ஏஜெண்ட். இதே கான்செப்டை நம்ம ரிடக்ஷன் பொட்டன்ஷியலோட கம்பேர் பண்ணும்போது, எந்த எலமெண்ட்டுக்கு ஹையர் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கோ அது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எதுக்கு லோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கோ அது ஸ்ட்ராங் ரெடியூசிங் பொட்டன்ஷியலாக இருக்கும். இதே மாதிரி மோர் ரீகாலிங் செக்ஷன் பார்க்கணுமா? அப்போ குளோபல் நாலேஜ் அகாடமியை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.